மரம் தானே கோயிலில் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அந்த மரத்திற்கும் பெருமை உண்டு, அந்த மரத்திற்கும் சக்தி உண்டு. அதனால் அந்த மரம், அந்த மண் எல்லாத்துலேயுமே தெய்வங்கள் வாசம் செய்யும். இது எல்லாமே நம்பிக்கை தான். ஸோ அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது ஸ்தல விருட்சங்களை கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டும். அது காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. மாலை நேரத்தில் பண்ணுறதா இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் நம்ம ஸ்தல விருட்சங்களை வணங்கக்கூடாது. இதில் இன்னொரு சந்தேகம் நிறைய பேருக்கு, நவக்கிரகங்களை எப்படி வழிபாடு செய்யலாம்? நவக்கிரகங்களை நம்ம மாலையில் வழிபாடு செய்யலாமா, இல்லை கர்ப்பிணி பெண்கள் நவக்கிரகங்களை எல்லாம் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் நான் சொன்ன மாதிரி 5 மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள் செல்லக்கூடாது. இப்போ சாதாரணமாக இருக்கிற கோவில், ஒரு சின்ன பிள்ளையார் கோவில், கொடிமரம் இல்லை அப்படின்னா நீங்கள் போகலாம். கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு 5 மாதத்திற்கு மேல் கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது.